ஜோசப் விஜய் எனும் நான் செம சீனு. ஆனால் ஃபஸ்ட்டு கையெழுத்து இப்படி மக்கள் ஏமாற்றுற மாரி பண்ணிட்டீங்க தளபதி. 200 யூனிட் ஃப்ரீ, ஓகே. ஆனால் அது 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது ஃப்ரீன்னு சொன்னால் அது என்ன நியாயம்? நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த அறிக்கையில் அப்படி சொன்னீங்களா? இல்லை இல்லை. டிஎம்கே வந்து வாயிலே வடை சுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் அதே தானே பண்ணுறீங்க. என்ன டிரான்ஸ்பரண்ட்டுன்றீங்க, அது ஆனால் அப்படி இல்லையே. சரி, இப்போ 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்க மிடில் கிளாஸ், அதுக்கு மேலே போகிறது வந்து கொஞ்சம் அவங்களால பணம் பில் கட்ட முடியும் அப்படின்றதால நீங்கள் அதுமாரி அறிக்கை கொடுக்குறீங்க. சரி, ஓகே, அக்செப்டட். ஆனால் இப்போ எல்லா வீட்லேயுமே டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. எல்லார் வீட்டுக்கும் மிடில் கிளாஸுக்கே இருக்கட்டும் 250லேருந்து 300 யூனிட் வரைக்கும் கம்பல்சரி வருது. அப்போ 2 மாதத்துக்கு 500 கண்டிப்பாக வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற 200 யூனிட் வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா, அது யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டாலின் கொடுத்த 100 யூனிட் அவங்களுக்கு யூஸ் ஆகும். 500க்கு மேலே போச்சுன்னா 100 யூனிட் ஃப்ரீ யூஸ் ஆகும். அப்போ கூட பாருங்களேன், ஸ்டாலின் கொடுத்த திட்டம் தான் யூஸ் ஆகுது. ஸ்டாலின் சார், நீங்கள் ஜீனியஸ். அவங்க கொள்ளையடிக்கிறதுலையாவது இருக்கட்டும், இல்லை கொடுக்குற திட்டத்திலையாக இருக்கட்டும், உண்மையிலே அனுபவம் தான்ப்பா. விஜய் கொடுக்குற 200 யூனிட் வந்து அதிகமாக யூஸ் ஆகாது. ஸ்டாலின் கொடுக்குற 100 யூனிட் கண்டிப்பாக யூஸ் ஆகும், எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இது வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இது வந்து மக்கள் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து சிஎம் பதவி ஏற்றதுக்கப்புறம் வந்துட்டு கஜனா பற்றி பேசுகிறாரு, 10 லட்சம் கோடி கடன் பற்றி பேசுகிறாரு, எல்லாத்தையும் வயிற்று எடுத்துன்னு போய்ட்டுன்னு பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்கு பேசுகிறாருன்றது தெரியாமலே டிவிக்கு ரசிகர்கள் வந்துட்டு பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. புது அரசியல், டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு அரசியல் தளபதி பண்ணுறாரு, கஜனா பற்றி பேசுகிறாரு, கடன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவார் அப்படின்னு. அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோ கடன் இருக்குது, கஜனா இவ்வளோ தான் பணம் இருக்குது, அதனால் இலவசம் வந்து குறைக்க போகிறேன், அதனால் இந்த இலவசம் இல்லை, இந்த இலவசம் வந்து இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு அடிப்படை தான் இது. இந்த கஜனா பற்றி பேசிக்கிட்டு அப்படியே சுற்றி வந்து இலவசம் வந்து குறைப்பேன் அப்படின்றது சொல்கிறதுக்கு இன்டைரக்டாக சொல்கிறாரு. அது புரியாமல் ரசிகர்கள் வந்துட்டு பெருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் வந்தவொடனே எப்படி இலவசம் கொடுக்க முடியும்? ஃபஸ்ட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து முடிஞ்சால் மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் இலவசம் கொடுப்பாரு, வந்தவொடனே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு இப்போ புதுசாக முட்டு கொடுக்குறீங்க. அப்போ வந்ததுக்கப்புறம் தான் இலவசம் சொல்லி அறிவிச்சிருக்கணும். முன்னாடியே நீங்கள் இஷ்டத்துக்கு வாரி கொடுக்கும் வள்ளல் மாதிரி இலவசத்தை வாரி அரைச்சிட்டு இப்போ வந்து கணக்கு பார்த்தா தான் கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்களெல்லாம் பேசுகிறதா இப்படி? அதுக்கு நீங்கள் அரசியல் வந்தது ஃபஸ்ட்டு சிஎம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை இலவசம் இது கொடுக்குறேன் மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியதானே. கணக்கு பார்த்துட்டு எவ்வளோ கடன் இருக்குதுன்னு பார்த்துட்டு கஜனாவில் எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது, அதை தகுந்த மாதிரி நீ இலவசம்